மனம் கவர்ந்த காதலருடனான உங்களது காதல் வாழ்க்கை உங்களுக்கு காதல் அரும்பிய காலத்தில் எவ்வாறு மிகவும் ஒரு இனிமையான ஒரு புதுமையான உணர்வாக இருந்து உங்களுக்கு பொருளாதாரம் மிகச்சிறந்த வகையில் முன்னேற்றம் அடையக்கூடிய வகையில் மேலும் காரியங்களில் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய வகையில் புதிய கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே. அனைவருக்கும் இனிமையான வணக்கம் நண்பர்களே, எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? இந்த வாரத்துக்கான நமது ராசி பலன்கள், அதாவது 12 ஆகஸ்ட் 2022 முதல் 19 ஆகஸ்ட் 2022 வரையிலான தமிழ் வருடத்தில் சுபகிருது வருடம் ஆடி மாதம் 27ஆம் நாள் முதல் ஆவணி மாதம் 2ஆம் நாள் வரை என்ன ராசி பலன்கள் உள்ளது, இந்த வாரத்திற்கு என்ன ராசி பலன்கள் என்பதை நாம் பார்க்கலாம் வாங்க. இந்த வாரத்திற்கான நமது துலாம் ராசி என்பவர்களின் கிரக மாற்றங்கள் என்ன இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது 3 கிரக மாற்றங்கள் இருக்குங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் 15ஆம் தேதி திங்கட்கிழமை அன்னைக்கு ஆடி மாதம் 30ஆம் நாள் சந்திர பகவான் கும்பத்திலிருந்து மீனத்திற்கு நகர்கிறாருங்க. அதுக்கு அடுத்ததாக மீண்டும் சந்திர பகவான் ஆகஸ்ட் 17 2022ஆம் நாள் அன்னைக்கு புதன்கிழமை அன்னைக்கு ஆவணி மாதம் முதல் நாள் அன்னைக்குங்க மீனத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் மேசத்திற்கு ராகுவுடன் இணைந்து கொள்ளக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க. அதே டைம்ல அதே 17ஆம் தேதி புதன்கிழமை அன்னைக்கு ஆகஸ்ட் 17 ஆவணி முதல் நாள் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் கடகத்திலிருந்து சிம்மத்திற்கு நகர்றாருங்க. எனவே இதுவும் சிறந்த யோகம் அமைப்பாக நமது துலாம் ராசி என்பவர்களுக்கு இந்த வாரம் அமையுதுங்க. இந்த வாரத்திற்கான இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றிகரமான ஒரு சேமிப்பை இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய ஒரு அருமையான வாரமாக இந்த வாரம் அமையுங்க. இந்த வாரம் உங்களோட செயல்பாடுகளை பொறுத்த வரைக்கும் மேக்சிமம் நீங்கள் வெற்றிகளை பெற முடியும். அதுக்கு நம்ம வீடியோவில் நம்ம சொல்லியிருக்கிற விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா போதும். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா தான் சில முக்கியமான விஷயங்களை நீங்கள் தவறுவிடாமல் தெரிந்து கொள்ள முடியும் நண்பர்களே. இந்த தினம் உங்களது செயல்கள் அனைத்தும் வெற்றிகளை பெறும். பொருளாதாரம் மிகச்சிறந்த வகையில் மேன்மை அடையக்கூடிய யோகம் இன்னைக்கு உங்களுக்கு இருக்குங்க. உடல் நலத்துல கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கிட்டீங்கன்னா உடல் நலம் சிறப்பாகவே இருக்குங்க. சுபகாரிய பேச்சுக்களை தயங்காமல் மேற்கொள்ளலாம். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் ஆடி மாதம் முடிவடைந்து ஆவணி மாதம் பிறக்குதுங்க. எனவே திருமணம் மற்றும் இதர சுபகாரிய முயற்சிகளை இப்பொழுதே நீங்க முன்னேற்பாடுகளை செய்து வைத்துக்கிட்டீங்க அப்படின்னா விரைவிலேயே வீட்டில் கெட்டிமணி சத்தம் கேட்கக்கூடிய வகையில் உங்களுக்கு சிறப்பான ஏற்பாடுகள் உங்களுக்கு கை கொடுக்குங்க. எனவே இன்றைய தினம் நீங்கள் உஷாராக இன்னைக்கு முன்கூட்டியே செஞ்சு வச்சுக்கிறது நல்லதுங்க. இந்த வாரம் குறிப்பாக இந்த வாரம் ஸ்பெசிஃபிக்காக என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, தொழில் புரியவர்களுக்கு ஒரு அருமையான வாரம் இந்த வாரம் அமையுதுங்க. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு உற்சாகமான சூழ்நிலை உங்களுக்கு தொழிலில் இருக்குங்க. உங்களுக்கு கேட்ட இடத்துல கேட்ட கடன் உதவிகள் கிடைக்கிறதுனால தொழிலை விரிவுபடுத்துவது அல்லது புதிய தொழில்கள் கிளைகளை ஆரம்பிப்பது, புதிய சைடு பிஸ்னஸை ஓப்பன் பண்ணுவது போன்ற சிறப்பான ஒரு நல்ல சூழ்நிலை உங்களுக்கு தொழிலில் இந்த வாரம் அமைய வாய்ப்புகள் இருக்கிறதுனால புதிய ஒப்பந்தங்கள் உங்களுக்கு கிடைக்கும். எனவே அதன் மூலமும் உங்களுக்கு மகிழ்ச்சிகள் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால வியாபாரிகளுக்கு சந்தோஷம் கண்டிப்பாக இருக்குங்க. ஆனாலும் வியாபாரிகள் முக்கியமாக என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த விதமான ஒரு விஷயத்திலும் யோசித்து செயல்படுவது நல்லதுங்க. எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று செய்ய வேண்டாம். நீங்கள் சிறப்பாக யோசித்து செயல்பட்டீங்கன்னா உங்கள் தொழில் மிகச்சிறந்த வகையில் முன்னேற்றத்தை நீங்கள் கண்டிப்பாக கொண்டு வரக்கூடிய யோகம் உங்களுக்கு இருக்குங்க. புதிய முயற்சிகளை கண்டிப்பாக பெண்கள் மேற்கொள்ளலாம். இன்றைய தினம் பெண்களுக்கு அலுவலக பணிகளில் இந்த வாரத்தில் நல்ல ஒரு புதிய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அந்த மாற்றங்கள் பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப சாதகமான ஒரு மாற்றமாக இருக்குங்க. விட்டு கொடுத்து செல்றது இல்வாழ்க்கையில மிகச்சிறந்த யோகத்தை தருவதாக நமது ராசி அன்பர்களுக்கு அமையும் என்பதால் இந்த வாரம் நீங்கள் எந்த விதமான ஒரு குடும்ப சண்டை சச்சரவுகள் வந்தாலும் விட்டு கொடுத்து கொஞ்சம் அனுசரித்து போறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இந்த வாரம் அலுவலகத்தில் உங்களுக்கு உயரதிகாரிகளுடைய பாராட்டுகள் கிடைக்கக்கூடிய யோகம் ஆண்கள் பெண்கள் என அனைவருக்குமே இருக்கிறதுனால அலுவலக பணிகளில் உங்களுக்கு மகிழ்ச்சி கண்டிப்பாக அதிகரிக்கும். செல்வாக்கான ஒரு நல்ல சூழ்நிலை இருக்குங்க. எனவே அதுவும் உங்களுக்கு நல்ல பலன்களை தருவதாகவே அமையும். இல்வாழ்க்கை மிகச்சிறப்பாக இருக்குங்க. குடும்பத்தில் கொஞ்சம் பண தேவை அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படலாம். ஏன்னா புதிய ஆடை ஆபரண சேர்க்கை கண்டிப்பாக ஏற்பட இந்த வாரம் வாய்ப்புகள் இருக்கு. குடும்பத்தில் அமைதி மகிழ்ச்சி ஒற்றுமை இதன் மூலமாக பாதிக்காது. கண்டிப்பாக குடும்பத்தில் சந்தோஷமான ஒரு சூழ்நிலையே இருக்குங்க. அதில் உங்கள் வாழ்க்கை துணை அன்பா நடந்துக்கிற அந்த நடத்தை காரணமாக கண்டிப்பாக மனதில் நிம்மதி பெருக்கக்கூடிய ஒரு அருமையான வாரமா இந்த வாரம் அமையுங்க. எனவே அதன் மூலமாக இந்த வாரம் குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் கண்டிப்பாக இருக்கும். உங்களுடைய சேமிப்பு தக்க நேரத்தில் உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு வாரமா இந்த வாரம் அமையும். ஏற்கனவே நீங்க சேமித்து வைக்கக்கூடிய பழக்கம் இருந்து அப்படின்னா இந்த வாரம் நீங்க ஈஸியா எந்த வித பிரச்சனைகளையும் நிதி பிரச்சனைகளையும் நீங்க சமாளிக்கலாங்க. அந்த மாதிரி சேமிப்பு பழக்கம் இல்லாதவங்களுக்கும் தேவையான கடன் உதவிகள் கிடைக்குங்க. சேமிப்புல நீங்க இன்னைக்கு இருந்தாவது கான்சன்ட்ரேட் பண்றது ரொம்ப முக்கியங்க. இந்த வாரம் உங்களது சேமிப்புகள் மூலமாக அதிகமான நல்ல பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய வாரமா அமையும். பெண்களுக்கு இல்வாழ்க்கை மிகச்சிறப்பாக அமையுங்க. ஆனா நீங்க கொஞ்சம் விட்டு கொடுத்து போனது ரொம்ப ரொம்ப முக்கியம். பெண்களுக்கு ஆபீஸ்ல நல்ல ஒரு முன்னேற்றகரமான சூழ்நிலை இருக்கிறதுனால ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு நல்ல ஒரு சிறப்பான சூழ்நிலை இருக்குங்க. அதை பெண்கள் பயன்படுத்திக்கலாம். குடும்பத்துல
இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாமே குறையக்கூடிய வாரமா இந்த வாரம் அமையுங்க. பண தேவைகள் இருந்தாலும் அதன் மூலமாக சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் அனைத்தையும் நீங்கள் திறம்பட சமாளிக்கக்கூடிய யோகம் இருக்கு. வாழ்க்கை துணை கண்டிப்பாக உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு அருமையான கிரக அமைப்பு இருக்கிறதுனால நீங்க எவ்ரி சாட்டர்டே சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபடுறது இன்னும் சிறப்பான நல்ல பலன்களை தருவதாக அமையுங்க. எவ்ரி சாட்டர்டே அதை பண்ணலாம். வெள்ளிக்கிழமையான உமாமகேஸ்வரி வழிபாடும் உங்களுக்கு நல்ல உயர்வை தருங்க. பெண்கள் குறிப்பா அனுமன் வழிபாடு மேற்கொள்ளலாங்க. எப்போ உங்களுக்கு டைம் கிடைக்குதோ அப்பெல்லாம் போயிட்டு அனுமன் வழிபாடு நீங்கள் மேற்கொள்வது உங்களுக்கு நல்ல பலன்களை தருவதாக இந்த வாரம் அமையுங்க. எனவே இத்தகைய சிறந்த அமைப்புகளை இந்த வாரம் நீங்க சிறப்பாக பயன்படுத்திக்கங்க. உத்தியோகத்துல உங்களுக்கு மிகச்சிறப்பான ஒரு நல்ல ஒரு வாரமா அமையுங்க. காதல் வாழ்க்கையில சொல்லவே வேணாங்க. இந்த வாரம் காதல் வாழ்க்கையில ஒரு மகிழ்ச்சி அலை வீசக்கூடிய ஒரு வாரம் அமையும். பயணங்கள் நீங்கள் உங்களது மனம் கவர்ந்த காதலருடன் அல்லது உங்களது வாழ்க்கை துணையுடன் நல்ல ஒரு ரொமான்ஸ் உணர்வு ஏற்படுத்திக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க பயணங்களை மேற்கொள்ளலாம். குறுகிய தூர பயணங்கள் மேற்கொள்ளலாங்க. அல்லது ஏதாவது டின்னர் சாப்பிட்றது, லஞ்ச் சாப்பிட்றது போன்ற ஹோட்டல்களுக்கு போறதும் உங்களுக்கு இந்த வாரம் நல்ல மகிழ்ச்சியை தருங்க. சிறந்த ஒரு வாரமா இந்த வாரம் அமையுது. அதாவது காதல் ஆரம்பிய காலத்துல நீங்க எவ்வளவு ஹாப்பியா இருந்தீங்களோ, உங்களுடைய காதலை எப்படி லவ் நீங்க ஃபீல் பண்ணீங்களோ அதே மாதிரியான ஒரு ஃபீலிங் இப்போ உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. எனவே காதலர்களுக்கு இந்த வாரம் மிக மிக ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு ரொமான்ஸ் உணர்வு நிறைந்த ஒரு அற்புதமான வாரமா அமையுங்க. நன்றி நண்பர்களே. நம்ம இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பட்டனை தட்டி விடுங்க. நிறைய பேர் நம்ம இந்த வீடியோ பார்க்குறீங்க, ஆனால் லைக் பண்ணிக்கிற எண்ணிக்கை ரொம்ப குறைவா இருக்குங்க. நீங்க எந்த அளவுக்கு நம்ம வீடியோ விரும்புறீங்க அப்படின்றத நீங்க லைக் பட்டன் அழுத்துறது மூலமா தான் நாங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ எங்களுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா லைக் பட்டன் தட்டி விட்டு உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. மேலும் நம்ம துலாம் டுடே ராசி பலன் சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா உங்களோட செக் பண்ணிக்கோங்க. அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்பவே நம்ம துலாம் டுடே ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டது மட்டும் இல்லாமல் பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விட்டீங்கன்னா நம்ம தினசரி ராசி பலன்களையும் நீங்கள் பெற முடியும், வார ராசி பலன்களையும் பெற முடியும், மாத ராசி பலன்களையும் நீங்கள் நோட்டிஃபிகேஷன் மூலமா பெற முடியுங்க. நமது தினசரி ராசி பலன்களுடன் நீங்கள் இணைந்திருக்கும் பொழுது அன்னன்னைக்கு என்ன செய்யணுங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஸோ மறக்காம நம்ம சேனலை நம்ம துலாம் டுடே ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க நண்பர்களே. ஏற்கனவே மாபெரும் சப்போர்ட் பண்ணி கொண்டிருக்கும் அனைத்து நல்ல உள்ளவர்களும் எனது மனமார்ந்த நன்றியை இத்தருணத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். மீண்டும் அடுத்த வாரத்திற்கான ராசி பலன்களுடன் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி தினசரி ராசி பலன்களையும் நீங்கள் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் வீக் திஸ் வீக்.